ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி, அதாவது முக்கியமான பெயர்ச்சி, குரு பார்த்தால் கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி தாங்க. அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி. எல்லாருமே குரு வக்ரமாயிட்டாரு, எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர்ச்சி. ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரமாயிருக்கிறார். பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். நல்லா பாருங்க, பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுவும் மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி, வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா பிப்ரவரி 4க்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன். ஏன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வருது. அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். பிப்ரவரில இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது. ஏன்னா நம்ம வக்ரங்கிறது என்ன, ஸ்லோவா போகக்கூடிய கிரகம். குரு ஸ்லோவா போய்கிட்டு இருக்காரு. அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு, ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து, குரு பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும். இது ஒரு பொது பலன் தான். உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா, ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், உங்க லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன், அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, இத பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்கள், பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இதுலயுமே கன்னி ராசிக்காரங்க பாருங்க, என்றுமே இளமையான தோற்றம் யாருகிட்ட இருக்கும்னா கன்னி ராசி என்பது கண்டிப்பாக இருக்கும். இதுலயுமே இளமையான தோற்றம், பார்க்கறதுக்கு வயசானாப்புல இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 50 வயசு மாதிரி இருக்கும். ஆனா பார்க்க தோற்றம் 30 வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் அவங்கள்ட்ட. எல்லா விஷயத்திலும் ஆக்டிவிட்டா இருப்பாங்க. கன்னி ராசி பொதுவாகவே ஆக்டிவிட்டான உள்ள குணம் கண்டிப்பா கன்னி ராசியில இருக்கும். எல்லா விஷயத்திலும் சரி. இப்ப நீங்க ஒரு வேலையை குடிக்கிறீங்க, அந்த வேலையை நல்லா ஆக்டிவிட்டா சூப்பரா முடிக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குன்னா கன்னி ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். இவங்க இருக்கிற இடம் எல்லாமே கலகலப்பா இருக்கும். இவங்க எது வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எதுலையுமே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. ஒரு நகைச்சுவை உணர்வு, ஒரு விளையாட்டான ஒரு குணங்கள், ஒருத்தரை கவரக்கூடிய குணங்கள் எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட உண்டு. எல்லா கலையும் தெரியும் கன்னி ராசிக்கு. அனைத்து விதமான கலை, நல்ல டேலண்டான குணம் எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இங்க புதன் உச்சம், அதனால சொல்றேன். எப்போதுமே வேலை, உத்தியோகம், தொழில் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களுமே இந்த கன்னி ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி வக்ரமானாரு. இப்ப பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறார். ஆல்ரெடி நான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன். இப்ப குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது, அதாவது மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ளதான் இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வந்துடும்.
அதுக்குள்ள இந்த குருவும் சனியும் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு கன்னி ராசி. ஏன்னா 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுதுல்ல. இப்போ நம்ம நேரா போறதுக்கும் கொஞ்சம் சுலோவா நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி பலன் தான் நிறைய பேர் பாத்தீங்க கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா குருவுடைய பார்வை பட்டும் நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுக்கல. இன்னும் கன்னிராசியை பார்த்தா இந்த குரு வக்ரமான பார்வை ஒரு சில பேர் பலவீனத்தையும் கொடுத்துருக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு ஒரு சில பேருக்கு யோகத்தையும் குரு கொடுப்பார், ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுப்பார். அவங்க ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஒரு பொது பலன் தான் இது எல்லாமே. ஏன்னா நீங்க ராசி கன்னி ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்கணத்துல எல்லாருமே பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்திருக்கோம். பிறந்த நேரத்தை தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு, இந்த கிரகம் பலவீனமா இருக்கு, இந்த கிரகம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். அதனாலதான் என்ன சொல்லணும்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பொது பலன் எடுத்துக்கங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறது எல்லா வீடியும் நம்ம கொடுக்கறது இதுதான் காரணம். இப்ப இந்த கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தே கன்னி ராசிக்காரங்க தான். பொதுவா பாருங்க, குரு உங்களுக்கு 4க்கும் 7க்குடைய ஒரு அவர் தான். உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, படிப்பு, கல்வி, நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே இந்த 7ஆம் பாவம் தான். அடுத்து உங்களுடைய குடும்பம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இடமாற்றம், வெளியூர், இது எல்லாமே ஆக்டிவேஷன் பண்றதே இந்த குரு தான். அவர் போய் தான் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்குமானா ஒரு சில பேருக்கு இந்த வக்ரமான காலம் நான் சொன்னல இந்த அக்டோபர் 9ல இருந்து கொஞ்சம் அப்படியே சுலோவா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன ஆயிருக்கும், வீடு மாற முடியல, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, குடும்பத்தை ஒரு சங்கட்டமா இருக்கு, வேலை கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, வெளிநாட்டுல வேலை கிடைக்கல, உத்தியோக சரியா தடை இல்லை, கணவன்கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்கு, மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்கு, நண்பர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, கூட்டு தொழில பிரச்சனை இருக்கு, நான் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்தேன், அந்த பணம் எனக்கு கிடைக்கல, தொழில கொஞ்சம் விரயத்தை கொடுத்தார். இது மாதிரி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் யாரு கன்னி ராசிக்காரன் ஏன்னா இருந்திருக்கும். ஒருவேளை ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லை, சனி பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் இருந்திருக்கும். இது ரெண்டுமே வக்ர நிவர்த்தி ஆயிட்டா அந்த பிரச்சனையே இருக்காது, கவலைப்படாதீங்க. இப்ப இனிமே சனி பகவான் நல்லதை மட்டும் தான் செய்வார். உங்க லக்கணத்துக்கு உங்க ராசிக்கு சனி பகவான் கெட்டதை செய்ய மாட்டாரு. இவர் நவம்பர் மாசம் தான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆனார் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இப்ப இந்த குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல 5ஆம் பார்வைங்கிறது சிறப்பான பார்வை, சிறப்பு பார்வை. அவருக்கு 5ங்கிறது சிறப்பு, 9ங்கிறது ரொம்ப சிறப்பான பார்வை. ஏன்னா அவர் நேரம் உங்க ராசியை பார்த்து 1ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு, சூப்பர் பார்வையை கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணணும்னா அவர் 9ஆம் இடத்துல பாக்குறாரு, நிறைய பேருக்கு சுபகாரியத்தை நடத்த போறான்னு அர்த்தம். நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும். ஜனவரி மாசம் பொண்ணு பார்ப்பாங்க, கண்டிப்பா ஜனவரி 15 பிப்ரவரி மாசத்துல நிறைய திருமண வாழ்க்கை கைக்குடி வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப திருமணம் கைக்குடி வரும். காதல் திருமணமா 2ஆம் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். நிறைய பேருக்கு 5ஆம் இடத்தை அவருக்கு 9ஆம் பார்வையை பாக்குறதுனால. அப்ப திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குது. பூர்வீக சொத்துல பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை இருந்துச்சுல்ல, ஏன்னா 4க்கு அவர் தானே அதிபதி. அங்கேதான் பிரச்சனை வக்ரமா இருந்தாரே. நான் வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, வாகனம் முடியல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே. கேட்டா சொல்லுவாங்க, கண்டிப்பாக கேட்டீங்கன்னா கன்னிராசி சொல்லுவாங்க, எனக்கு வீடு கட்ட முடியல, நான் சொந்தமா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, இது எல்லாமே எனக்கு தடையா இருக்கு, இனிமே நடக்குமான்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. இவங்கெல்லாம் கண்டிப்பா இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், பூமி சார்ந்த யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல வாங்கிடுவீங்க. நீங்க பிப்ரவரி மாசத்துக்குள்ள வாங்குவீங்க, இந்த பிப்ரவரி தாண்டி வாங்குவீங்க. இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காதவங்க வேலை நிரந்தரமா கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி இப்பவே வேலை கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா இனிமே வேலை கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல வேலை, ப்ரமோஷனான வேலை, வெளிநாட்டுல வேலை, வெளியூர்ல வேலை, நல்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. பாத்துக்குங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. இனிமே எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாகும். டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். கனவு மணிக்குள்ள கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறீங்க பார்த்தீங்களா, அலைஞ்சிங்களா இல்லையா கேட்டா சொல்லுவாங்க. திடீர்னு மனைவிக்கு கோவம் வருது, திடீர்னு மன வருத்தம் வருது, திடீர்னு கணவன்கிட்ட கோவம் வருது, இது மாதிரி ரொம்ப பிரச்சனையா பாக்குறேன், எனக்கு திருமணமே நடக்கல, எனக்கு வரணும் தேடி போறாங்கன்னு அமையலன்னு சொல்றாங்க. அவங்க வரணும் அமையும். இப்ப கணவனை கோர்ட்டு கேஸும் ஒரு முடிவுக்கு வரும். அது மாதிரி பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், என்னை பொறுத்த தர கிடையாது. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா புதன் தான் உங்களுக்கு. அதனால இனிமே புதன் உங்களுக்கு பலவீனம் ஆக மாட்டார், நல்ல ஒரு அனுகூலமா இருப்பாரு. குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க, நம்ம சொந்த காலம் நிக்கிறங்கிற என்ன மைண்ட்ல ஓடும். கன்னிராசில நிறைய பேர் கேட்பாங்க, நான் தொழில் பண்ற மைண்ட் செட்ல இருக்கிறேன், இனிமே பண்ணலாமா, இந்த அடுத்த வருஷத்துல 2020 பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் பண்ணுங்க, எல்லாமே யோகமா இருக்கும்.
நல்ல ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுப்பாரு. சூப்பரா இருக்கு. எங்க போய் கடன் லோன் கிடைக்குங்க, உடனே கிடைக்குங்க. கடன், உடம்பு சார்ந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, லோன் எங்கேயா கடன் கிடைக்கலாம், கண்டிப்பா அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகும். மெயினா மருத்துவ தொழில், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ் எல்லாமே கன்னி ராசிக்கு நல்ல டைம் நல்லா இருக்கு. அதனால சொல்றேன். இப்ப இது எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு வெற்றியா உங்க பக்கம் அமைது பார்த்துக்கோங்க. நான் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. அதே மாதிரி பாருங்க, திடீர் யோகம் கிடைக்குமா கிடைக்காது சரி நிறைய பேர் கேட்கறீங்களா. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தியை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா திடீர் யோகம் மே மாசம் 14ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கீங்களா, அவங்களாம் திடீர் யோகம், அதாவது இந்த லாட்ரி யோகம் எடுக்கிறேன், ஏதாச்சும் கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பா கிடைக்கும். என்னை பொறுத்தவரை விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். கன்னிராசிக்கிற நிறைய பேர் விளையாட்டுத்துறையில இருப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. ஐடிஐ ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க. ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. மருத்துவ துறையில நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் ஈடுபாட்டுல இருப்பீங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு. என்னை பொறுத்தவரை ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அந்த குழப்பத்துல இருந்து இப்ப வெளில வந்துருவீங்க. இனிமே எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு சூப்பரா இருக்கு. எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நல்லா நீங்க கரெக்டா பயணிச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே வெற்றி வரும். நண்பர்களாக, அதே மாதிரி இது அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலங்கள், அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே இந்த கன்னிராசிக்கு டைம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்லா டேலண்டான குணம் இருக்குங்க. பயங்கரமா தைரியமான குணம், நல்லா தைரியமா பேஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் தன்மானத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, விடாம முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசாங்க தொடர்பு, அரசாங்கம் சார்ந்த விஷயம், இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் மூவ் பண்றது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது. எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க, இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சுபக செலவு, சுபகாரியங்கள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், அரசாங்க சார்ந்த விஷயம், நல்ல ஒரு சூப்பரமா கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம். ஏன்னா எப்போதுமே நீங்க நேர்மையானவங்க, நீங்க எப்போதுமே நேர்மையானவங்க தான். இதுலயுமே நேர்வழியில் மட்டும்தான் போவீங்க. இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உத்திரத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கு. அஸ்தனத்துல பிறந்தவங்க எல்லாம் போய் குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க. இனிமே உங்களுக்கு குடும்பத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், தொழில், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலும் நமக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு. எனவே லாபம் வருமானம் நல்லா இருக்கும் பார்த்துக்கு. என்னை பொறுத்தவரை அஸ்தத்துல பிறந்தவங்க டீச்சிங் லைனு, மருத்துவத்துறை, உணவு சம்பந்த தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், ரொம்ப தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோடு இருப்பாங்க. இதுலையுமே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் இவங்க தான். இனிமேல் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷனு, அதே மாதிரி பாருங்க மருத்துவத்துறை, கட்டிட சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க இனிமே இயங்குறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில, எல்லாமே பிரச்சனையா பாத்தீங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவு எல்லாமே பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்காரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.